மீம்ஸ் போட்டு ஒரு தரக்குறைவாக பேசுவது தவறில்லையா அந்த கேள்வியும் இருக்குது. அதுக்கு நடவடிக்கை எடுத்து அது அரசியலாக பேசலாமா நீங்கள் அப்படின்ற கேள்வியும் இருக்குது. என்ன சொல்லலாம் பதில்? பல பேர் சாட்டையை கைது பண்ணணும், சாட்டையை கைது பண்ணணும் போட்டாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் பேசுவார் இருந்துச்சு. அந்த சமயத்தில் பேசின உடனே இந்த பேச்சை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அதை காரணமாக்கி ஒரு 3 மணி நேரத்தில் கைது பண்ணிட்டாங்க. இந்த பதிவு அடிப்படையாக வச்சு கைது செய்யப்பட்டாலும் எப்படா கைது பண்ணலாம்னு காத்திருந்தாங்க. ஒரு ஊடகத்தை இயங்க முடியாது. ஆனால் ஒரு அரசு மருத்துவர் ஆனால் வெளிப்படையாக அச்சுறுத்தாரு, மிரட்டல் எடுக்கிறாரு. அவர் மீது துறை சார்ந்த நடவடிக்கையோ இல்லை கட்சி சார்ந்த நடவடிக்கையோ இல்லை சட்டப்பூர்வ நடவடிக்கையோ எதுவுமே கிடையாது. ஒரு மீம்ஸ் போட்டதுக்கு பாஞ்சு போய் இந்த பக்கம் ஒரு பெண் காவலர் திமுக நிர்வாகி அடிக்கிறாரு, அதுக்கு நடவடிக்கை இல்லை. இந்த மாதிரி குருமூர்த்தி, எச்ராஜா இவரும் மற்ற ரகமாக பேசுகிறாங்க. அந்த பக்கம் திரும்பி கூட போகாமல் ஒரு சாதாரண ஒரு எளிய தம்பியை போய் உடனே கைது பண்ணிட்டு அதாவது நாம் தமிழர் கட்சி பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது, பெரிய பிரச்சனையாக இருக்குது, பெரிய இடையில இருக்குன்னு சொல்ல முடியல. ஆனால் அவங்களுக்கு பிரச்சனை நாம் தமிழர் கட்சி தான். அண்ட சோர் இன்னும் பார்ப்பக்குற நீதி, சூத்திரனுக்கு ஒரு நீதி சாத்திரம் சொல்லிடுமா, இன்னும் சாத்திரம் இல்லை சதியனை கண்டோம்னு பாரதி சொல்கிறான். இங்கே மனு தர்மத்தை எதுக்குன்னு சொல்கிறாங்க. மனு தர்மம் என்னன்னா பார்ப்பனர்களுக்கு நீதி, சூத்திரனுக்கு சாமானியனுக்கு நீதிங்கிறது தான் மனு தர்மம், மனு நீதி. இப்போ இங்கே திமுக மனு நீதியை தான் கடைபிடிக்குது. 90 கோடி செலவில் மக்களோட வரிப்பணத்தில் கடலுக்கு நடுவே பேனா சிலையை அமைக்கணும். நிதி இல்லை அப்படின்னா தேவையில்லாமல் விளம்பரங்களை இந்த பத்திரிகைகளுக்கு இந்த மற்றங்களுக்கு விளம்பரத்தை அரசின் செலவில் ஏன் கொடுக்கணும்? இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் முதல் முறையாக போராடுறது அதிமுகவோட ஆட்சி காலத்தில் 2018, 17, 19 இந்த காலகட்டத்திலையும் போராடினாங்க. அன்றைக்கி இதே போல் அன்றைக்கும் அந்த வேலைநிறுத்த போராட்டம் பண்ணாங்க. அன்றைக்கி திமுக எடுத்த நிலைப்பாடு என்ன? செந்தில் பாலாஜியோட இந்த முறையற்ற நிர்வாகம், நிர்வாக சீர்கேடு, நிர்வாக திறமையின்மை, ஊழல், லஞ்சம் இதான் காரணம் ஒத்துக்க. அன்னைக்கு பாசத்தலைவனுக்கு பாராட்டு நடத்துறது போல கலைஞர் 100 நடத்துறீங்க. மக்கள் அவதிப்படுறான், அல்லல் போடுறான். அந்த பக்கம் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுறான்னா, இந்த பக்கம் மேல் மாவட்ட விவசாயி போராடுறான், எண்ணூரில் மக்கள் போராடுறான். நாட்புறமும் போராட்டமும் திண்டாட்டமாக இருக்குது. ஆனால் அரசு கொண்டாட்டமாக இருக்குது. கலைஞர் பேர் வைக்கிறது ஜல்லிக்கட்டுன்னு கருணாநிதி சம்மந்தம் இருக்குது. ஜல்லிக்கட்டு தடை போடப்பட்டது காங்கிரஸ் திமுக ஆட்சியில் ஜெயராம் ரமேஷ் ஆள் தானே. முத்துவேலர் காசோ முத்துவேலரோட தாத்தா வீட்டு காசுலேயே எதிர்மான எல்லாம் மக்களின் வரி பணம், மக்கள் கொடுக்கக்கூடிய பணம். அப்போ தமிழ்நாடு அரசுன்னு பேர போடு. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி இடும்பாவனன் கார்த்திக் நம்மோடு இருக்கின்றார். வணக்கம் தம்பி. வணக்கம். பரபரப்பாக எல்லா இதுலேயும் இப்போ விவாதம் பேசிக்கிட்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு தம்பி காளியப்பன். ரொம்ப எளிய குடும்பம், தருமபுரி. இரவோடு இரவாக கைது செய்ய கொண்டு ரிமாண்ட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளோ பெரிய ஆளாவர் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதில் உள்நோக்கம் இருப்பதாக நீங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. மீம்ஸ் போட்டு ஒரு தரக்குறைவாக பேசுவது தவறில்லையா என்ற கேள்வியும் இருக்குது. அதுக்கு நடவடிக்கை எடுத்து அது அரசியலாக பேசலாமா நீங்கள் அப்படின்ற கேள்வியும் வருது. என்ன சொல்லலாம் பதில்? அண்ணன் சாட்டை துறைமுகனை கைது பண்ணாங்க கன்னியாகுமரியில். கைது பண்ணது அவர் பேசின அந்த பேச்சுக்காக கைது பண்ணதான் சொன்னாங்க. ஆனால் உண்மை அது இல்லை. அதாவது ஒரு காணொலி போட்டிருந்தாரு. அந்த காணொலியில் குபேரன் சிலை இருக்கும். குபேரன் சிலையை கருணாநிதி போல் அங்கே வடிவமைச்சு வச்சுருந்துருப்பாங்க. அதை போட்ட உடனே திமுகவை சேர்ந்த நிர்வாகிகளை டிஆர்பி ராஜா தொடங்கி தருமபுரி செந்தில்குமார் தொடங்கி பல பேர் சாட்டையை கைது பண்ணணும், சாட்டையை கைது பண்ணணும் போட்டாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் பேசுவார் இருந்துச்சு. அந்த சமயத்தில் பேசின உடனே இந்த பேச்சை அடிப்படையாக வச்சுக்கிட்டு காரணமாக்கி ஒரு 3 மணி நேரத்திலே கைது பண்ணிட்டாங்க. அதே போல் தம்பி காளியப்பனை காளியப்பனை இந்த பதிவு அடிப்படையாக வச்சு கைது செய்யப்பட்டாலும் எப்படா கைது பண்ணலாம்னு காத்திருந்தாங்க. ஏன் காத்துக்கிட்டு இருந்தாங்க? அவர் என்ன முக்கியத்துவம், அவ்வளோ பெரிய முக்கியமாக? ஆர்எஸ் பாரதியோட மகன் அந்த சாய் லட்சுமிகாந்த்னு ஒருத்தர். அவர் இந்த ட்விட்டர் ஸ்பேஸில் பேசுகிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, பத்திரிகையாளர் சபீர் அகமதுக்கு ஒரு வெளிப்படையான ஒரு அச்சுறுத்தலையும் மிரட்டலையும் விடுக்கிறாரு. நடமாட விடக்கூடாது, பரதேசிய புறம்போக்குன்னு என்னமோ பேசுகிறார். அது வெளில வந்தோடனே கடுமையான அதிருப்தியை கொடுக்குது, கடுமையான விமர்சனங்களையும் திமுக எதிர்வினையும் கொடுக்குது. அதில் திமுக அவரை கண்டிச்சா, அவர் மீது நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்லை. ஒரு அரசு ஊழியர் அரசியல் சார்ந்த கருத்துக்களை சொல்ல முடியாது, ஒரு ஊடகத்தை இயங்க முடியாது. ஆனால் ஒரு அரசு மருத்துவர் ஆனால் வெளிப்படையாக அச்சுறுத்தாரு, மிரட்டல் எடுக்கிறாரு. அவர் மீது துறை சார்ந்த நடவடிக்கையோ இல்லை கட்சி சார்ந்த நடவடிக்கையோ இல்லை சட்டப்பூர்வ நடவடிக்கையோ எதுவுமே கிடையாது. ஒரு குறைந்தபட்சமாக கண்டனத்துக்குரிய கூட யாருமே ஒரு விளக்கம் கொடுத்து போடப்படல. தருமபுரி செந்தில்குமார் அங்கே அந்த கோமுத்ரா மாநிலங்கள் பேசுனதுக்கு கண்டித்து அறிக்கை கொடுத்த ஆர்எஸ் பாரதி தன் மகன் இவ்வாறு பேசினார்னு எந்த அறிக்கையும் கொடுக்கல, தலைமையும் கொடுக்கல. இன்னும் சொல்ல போனால் அதை திமுக தலைமை விரும்புது.
அதாவது அவங்களோட உண்மையான முகம் அதுதான். திமுக எதிராக பேசினா நம்ம விடக்கூடாது, அச்சுறுத்தல்ங்கிறது தான் அவன் நோக்கம். அப்போ அந்த இதை எடுத்து ஒரு அந்த குரல் பதிவு எடுத்து ஒரு போடுறாரு. தம்பி காளிமுத்து போடுறான், காளியப்பன் போடுறாரு, கடுமையாக போய் சேருது. அப்போ அப்போவே குறி வச்சுட்டாங்க. சரியாக அவர் கைது செய்யப்படுறாரு. அவர் சாய் லட்சுமிகாந்த் போடுறாரு, என்னை உலக ஃபேமஸ் ஆக்கிய தம்பி காளியோட கைது வருத்தம் அளிக்குது அப்படின்னு. இவர் என்ன சாதனை பண்ணியா உலக புகழ்பட்டார், கேவலப்பட்டு போய் அசிங்கப்பட்டு போய் அதை கூச்சநாச்சம் இல்லாமல் உலக ஃபேமஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வருத்தம் அளிக்குன்னு சொல்கிறாரா என்ன அர்த்தம்? அவர் தான் பின்புலத்தில் இருக்கார். அப்போ நோக்கம் வந்து அந்த பதிவு அவர் தான் பின்புலம், அவர் தான் காரணம்ன்றது எப்படி சொல்ல வரீங்க நீங்கள்? எந்த அடிப்படை நமக்கு தெரியும்ல, நமக்கு வந்து என்ன சொல்கிறது, நம்மளால் அனுமானிக்க முடியும்ல எது காரணமாக இருக்கும் அப்படின்னு. இந்த பதிவு வந்து என்னென்னா, ஐயா ஸ்டாலின் நடித்த ஒரு படம், அவங்க மரணமடைஞ்சது போல ஒரு காட்சி இருக்கும். அந்த காட்சியை போட்டு ஒரு பின்னூட்டம் போடுறாரு. இப்போ இயல்பாக வந்து ஒரு கொடுமையான ஆட்சி இருக்குது, மோசமான ஆட்சியாக இருக்குது அப்படின்னா மக்கள் வந்து சபிப்பாங்க, நீ நாசமாக போடுவ, நீ வந்து விளங்காமல் போடுவ அப்படின்னு சபிப்பாங்க. அதுபோல் வந்து ஐயா ஸ்டாலின் கொடுக்குற ஒரு மோசமான ஆட்சி, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியோட தொடர்ச்சி நீச்சி தான் அந்த ஆட்சி. அந்த கொடுமையான ஆட்சியின் விளைவாக ஒரு கோபம் வருது, ஒரு அரைச்சிட்ட வருது, வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையாக கூட வருது. அப்போ ஒருவேளை அது தவறு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க உணர்றாங்க அப்படின்னா அவங்க அவதூறு வழக்கு போடலாம். இப்போ அண்ணாமலை வந்து தவறாக பேசிட்டார் அப்படின்னா உடனே கிரிமினல் கேஸ் போட்டு நட்ராத்தில் வந்து அவரை தூக்கி உள்ள வைக்கிறது இல்லை. மாறாக கிரிமினல் கேஸு போகாமல் சிவில் கேஸாக போகிறாங்க. அப்படி கூட நீங்கள் போயிருக்கலாம், நோட்டீஸ் அனுப்பியிருக்கலாம், நாங்கள் உரிய விளக்கத்தை கொடுப்போம், நீதிமன்றத்தை போய் நாங்கள் எதிர்கொள்வோம். ஆனால் உடனடியாக கைது பண்ணி உள்ளே போடுங்கிற அளவுக்கு அவர் என்ன சமூகத்துக்கு அச்சுறுத்தலாக பண்ணிட்டாரு. சரி, இதே வகை பதிவுக்கு நீங்கள் கைது பண்ணுவீங்கன்னா இதே போல் லட்சக்கணக்கான பதிவுகளை நம்மளால் காட்ட முடியும். திமுக ஐடி விங்கை சேர்ந்த, திமுகவோட இணை அணியை சேர்ந்த லட்சக்கணக்கான பேரோட பதிவு நம்மளால் காட்ட முடியும். அத்தனை பேர் வேலையும் போய் நம்ம சைபர் கிரைமில் புகார் கொடுத்தோம்னா அவங்க வழக்கு பதிவு பண்ணி கைது நடவடிக்கை பாய்ச்சுவாங்களா, உடனே தூக்கி உள்ளப்பாங்களா? இதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது கொடுத்துருக்கீங்களா சைபர் கிரைமில் அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க? அதான் தாராளம் கொடுத்துருக்கேன். இணையத்தில் தொடர்ச்சியாக பதிவு பண்ணுறாங்க. பெண்களை குறித்து, நாம் தமிழர் கட்சி இந்த பெண் நிர்வாகிகள் குறித்து அவதூறாக பேசுறது, ஆபாசமாக பேசுறது, அதெல்லாம் நிறைய புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த இதுவும் இல்லையே. நீங்கள் ஏன் அவ்வளோ போகிறீங்க? தருமபுரியில் வந்து தம்பி ஹிம்லர் இதை பேசுகிறப்ப ஒரு ஆள் வந்து மேலே அத்துமீறி மேடையில் ஏறி அவனை தாக்க முற்படுறாரு, மேடையை உடைக்க தள்ளி விடுறாரு, அந்த போடியத்தெல்லாம் உடைச்சி தள்ளி விடுறாரு. இது செய்தியாக வருது, வட இந்திய ஊடகம் வரைக்கும் போயிடுச்சு. இதில் வந்து அந்த தள்ளிவிட்ட திமுகவை சேர்ந்த நிர்வாகி மீது, அந்த போடியத்தை தள்ளிவிட்டு மேடையை உடைக்க முயற்சி பண்ண நிர்வாகி மீது கட்சி சார்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? இல்லை காவல்துறை முன்னிலையில் தான் நடக்குது. காவல்துறை வந்து அத்துமீறினாரு, அடாவடித்தனம் பண்ணாருன்னு ஏதாவது வழக்கப்பட்டு உள்ள தந்தாங்களா? ஏன்னா திமுக தலைமை இது விரும்புது. உண்மையாக சொல்ல போனால் திமுக உண்மையான முகமே அதுதான். எப்படி அன்னைக்கு வந்து தினகரன் அலுவலகத்தில் ஆளை அனுப்பி 3 பேரை எரிச்சு கொண்டாங்கல்ல, அதுதான் திமுக உண்மையான முகம். இன்னைக்கு சமூக வலைதளங்கள் இருக்குது, எல்லாம் பேசுபொருளாகுது, எல்லாம் கேள்விக்குள்ளாக்கப்படுகிறப்ப எல்லா முகத்தையும் மறைச்சிக்கிட்டு இவங்க யோக்கிய வேஷம் போட்டுடுறாங்க. இதில் இந்த ஆபாசம், வக்கிரம், வன்மம், இந்த தனிநபர் தாக்குதல்லாம் திமுக உச்சத்தில் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஆபாசத்தோட பிறப்பிடமே திமுக தான். நீங்கள் இன்னைக்கு பொதுக்கூட்டங்கள் வந்து 10 மணிக்கு மேலே பேச முடியாது, அனுமதி கிடையாது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும், விடிய பொதுக்கூட்டம் நடந்துச்சு. அன்னைக்கு வந்து தீப்பொறி ஆறுமுகம், நல்ல நடராஜன், வெற்றி கொண்டான், இவங்கெல்லாம் விடிய பேசுவாங்க. அப்போ ஒரு 11-12 மணிக்கு மேலே பெண்களை வீட்டுக்கு போக சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன பேசுவாங்க, எவ்வளோ நாராசமாக பேசுவாங்க, எவ்வளோ ஆபாசமாக கொச்சையாக பேசுவாங்கிறத அறிவோம். ஏதோ ஒரு மாடி 2 மாடி இல்லை, அவங்களோட பாணியே அப்படி தான் இருந்துச்சு. இன்னைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் சைதை சாதிக்கும் பேசுகிறாங்கன்னா அதோட தொடர்ச்சி நீச்சி. அன்னைக்கு சமூக வலைதளங்களில் பேச்சுகள் பதிவு செய்யப்படல, காத்தோடு கரைஞ்சி போச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து பதிவு செய்யப்படுங்கிறதுனால சைதை சாதிக்கும், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாட்டிக்கிறாங்க. இதில் அன்னைக்கு அவ்வாறு பேசினப்ப அதை தான் அவங்களோட பாணியாக வச்சுருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் கருணாநிதி அவர்கள் வந்து 80 வயது 85 வயசு கடந்திருக்கும். ஆனந்த விகடனுக்கு 2016 பேட்டி கொடுத்துருக்காரு. ஜெயலலிதா கிட்ட உங்களோட பிடிச்ச குணம் என்ன கேட்குறாங்க. ஜெயலலிதா கிட்ட மாறுபட்ட பார்வை இருந்தால் கூட, அவங்களோட ஆட்சி முறை மோசமாக இருந்தால் கூட, பிடிச்ச குணங்கிறப்ப ஒரு பெண்ணாக இருந்து இந்த சமூகத்தில், ஆணாதிக்க சமூகம் மிகுந்த இந்த சமூகத்தில் வந்து ஒரு பெண்ணாக இருந்து சாதிச்சது, இவ்வளோ உயரத்துக்கு வந்தது பிடிச்சமானதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் கருணாநிதி சொன்ன பதில் வந்து ஜெயலலிதாவோட நடனம் பிடிக்கும்னாரு. எவ்வளவு வைக்கிறோம், எவ்வளவு விரசமான இது. அதே போல் ஜெயலலிதா 2006-2011 திமுக ஆட்சியை சொல்கிறப்ப தொடர்ச்சியாக வந்து அவங்க அறிக்கைகளையும் சரி பேசுகிறப்பையும் சரி மைனாரிட்டி திமுக ஆட்சின்னாங்க. முதல்ல என்ன சொன்னார் ஐயா கருணாநிதி தான், ஆமாம் மைனாரிட்டி ஆட்சி, இது மைனாரிட்டிகளுக்கான ஆட்சி அப்படின்னு ஒரு விளக்கத்தை உருட்டினார். கொஞ்ச நாளில் அதை திரும்ப அவங்க சொல்ல ஒரு கடுப்பாய் தாங்க முடியாமல் கருணாநிதி சொல்கிறாரு, இனி மைனாரிட்டி ஆட்சின்னு சொன்னால் நான் செல்வி ஜெயலலிதான்னு சொல்ல மாட்டேன், திருமதி ஜெயலலிதான்னு சொல்லுவேங்கிறார். அந்த ஆட்சி உண்மையிலேயே மைனாரிட்டி ஆட்சி தான், பெரும்பான்மை இல்லாமல் காங்கிரஸ் மற்ற கட்சியோட தயவு தான் நடந்துச்சு. அப்போ அவங்க சொன்னது உண்மை, தர்க்க நியாயம் உண்டு. ஆனால் நீங்கள் திருமதி ஜெயலலிதான்னு சொல்லுவேன் அப்படின்னு தனிப்பட்டு தாக்கல் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இதெல்லாம் பண்ணுறப்ப கருணாநிதி 80 வயசு கடந்துட்டார். அப்போ கருணாநிதி இந்த லட்சம் இருக்கிறப்ப
இன்னும் இணையத்தில் இருக்கக்கூடிய இந்த சில்லறை பதிவுகளை பற்றி சொல்லவே அவசியம் இல்லை. எல்லாம் உள்நோக்கம் இருக்கிறது அவர்களுக்கு. ஏன் நாம் தமிழர் கட்சி மேல அவ்வளவு வன்மை என்ன? நாம் அதாவது வெளிப்படையாக நாங்களெல்லாம் அறிவிக்க முடியல. நாம் தமிழர் கட்சி பெரிய அச்சுறுத்தலா இருக்கு, பெரிய பிரச்சனையா இருக்கு, பெரிய இடையில இருக்குன்னு சொல்ல முடியல. ஆனா அவங்களுக்கு பிரச்சனை நாம் தமிழர் கட்சி தான். உண்மையிலேயே உங்களுக்கு வந்து கைது பண்ணுவாங்க, இதுக்காக கைது பண்ணி உள்ள போடுவாங்க அப்படின்னா நான் என்ன கேட்கிறேன், ஒரு 2 மாதத்துக்குள்ள ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்த வலதுசாரி பத்திரிகையாளர் இருக்கக்கூடிய குருமூர்த்தி ஒரு பதிவு போடுறாரு. என்ன பதிவு அப்படின்னா, அண்ணா அறிவாலயத்தில் ஒரு பெயர் பலகை வைக்கப்பட்டது போல, அந்த பெயர் பலகையில் வாக்கியம் இடம்பெற்றது போல அவர் வடிவமைச்சு போறார். அந்த வாக்கியம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பொண்டாட்டியை வித்து பிழைக்கிறவங்க திமுக காரங்க, கீழே பெரியார் போடப்பட்டிருக்கு. உண்மையிலே பெரியார் அவ்வாறு சொல்லியிருந்து அதை பதிவுன்னா வழக்கு போட முடியாது, ஏன்னா மேற்கோள் காட்டினா வழக்கு கிடையாது. ஆனா பெரியார் சொல்றது என்னன்னா, எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் வாக்குக்காக, நாளைக்கு பொண்டாட்டியும் கொடுப்பான், அதோட பொருள் வேற இதோட பொருள் வேற. அவர் வந்து எல்லை மீறி காசு தர்றாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க சொல்றதுக்காக ஒரு ஓமைக்கு உதாரணத்துக்கு அப்படி சொல்றாரு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, பொண்டாட்டி வித்து பிழைக்கிறவங்க திமுக ஆறாங்க அப்படின்னு போறாரு. இப்ப இபிஎஸ்சி ஓபிஎஸ்சி ஆண்மையற்றவர்கள் இதே குருமூர்த்தி பேசினாரு. அப்போ வந்து என்ன வாய் மூடி மௌனமா இருக்குது அதிமுக தலைமை, ஆண்மையற்றதா, முதுகெலும் பெற்றதா, வீரம் இல்லையா, சூடு சொன்ன இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அங்கே இபிஎஸ் ஓபிஎஸ் 2 பேரை தான் கொச்சப்படுத்தி பேசினார். இங்கே 2 கோடி திமுக தொண்டங்கிறாங்க. அப்போ 2 கோடி திமுக தொண்டனையும் பொண்டாட்டி வித்து பிழைக்கிறவங்க திமுக ஆகிறாங்க அப்படின்னு எழுதுறப்ப ஒருத்தர் கூட என் கோபம் வரல. குறைந்தபட்சமான எதிர்வினையை கூட திமுக இணை அணியோ, திமுகவுடைய நிர்வாகிகளோ, திமுகவோட 2ஆம் கட்ட தலைவர்களோ யாருமே ஆற்றலையே. அந்த கருத்து வந்து அவதூறு தானே, ஆபாசம் தானே, வைக்கலாம் தானே, அதுக்கு வழக்கு போடலாம்ல. நீ கிரிமினல் கேஸ் கூட போட வேண்டாம், சிவில் கேஸ் ஆகுது போட்டுக்கலாம்ல, ஏன் போட முடியல? இல்ல இப்ப வந்துட்டு எச் ராஜா பேசும்போது கொச்சப்படுத்தி பேசும்போது குருமூர்த்தி பேசுறாரு. எச் ராஜா வந்து கோயம்புத்தூர்ல பாரதியார் பல்கலைக்கழக வாசல்ல வந்து ஒரு மேடை போட்டு பேசுறப்ப கருணாநிதி வந்து பாலியல் தொழிலாளி வீட்டுக்கு போனாரு, போயிட்டு வந்து திருப்தி இல்லைன்னு சொல்லி காசை திரும்ப கேட்டாரு அப்படின்னு கருணாநிதி குடி தெளிவாக, பெரியார் குடி தெளிவாக, பெரியார் வந்து பொண்டாட்டிய அவர் வந்து விபச்சார வீட்டுகளுக்கு போயிட்டு ரொம்ப மோசமாக வந்து பெரியார் குறித்து, அண்ணா குறித்து, கருணாநிதி குறித்து கச்சராஜா பேசுறாரு. அதெல்லாம் அது பேர்லாம் நடவடிக்கை எடுக்கல. ஒரு மீம்ஸ் போட்டதுக்கு பாஞ்சு போய் இந்த பக்கம் ஒரு பெண் காவலர் திமுக நிர்வாகி அடிக்கிறாரு, அதுக்கு வந்து நடவடிக்கை இல்லை. இந்த மாதிரி குருமூர்த்தி எச் ராஜா இவ்வளோ மட்ட ரகமாக பேசுறாங்க, அந்த பக்கம் திரும்பி கூட போகாம ஒரு சாதாரண ஒரு எளிய தம்பியை வந்து போய் உடனே கைது பண்ணிட்டு, அதாவது தண்ட சோறு ஒன்றும் பார்ப்பக்குற நீதி, சூத்திரனுக்கு ஒரு நீதியை சாத்திரம் சொல்லிடுமா, இன்னும் சாத்திரம் இல்லை சதியனை கண்டோம்னு பாரதி சொல்றான். இங்க மனு தர்மத்தை எதுக்குன்னு சொல்றாங்க. மனு தர்மம் என்னன்னா, பார்ப்பனர்களுக்கு நீதி, சூத்திரனுக்கு சாமானியனுக்கு நீதிங்கிறது தான் மனு தர்மம், மனு நீதி. இப்போ இங்க திமுக மனு நீதியை தான் கடைபிடிக்குது. நீ அதிகார மையமா இருக்கக்கூடிய ஹெச் ராஜாவை குருமூர்த்தி சொல்றீங்களா? நிச்சயமா தானே, நிச்சயமான ஹெச் ராஜாவையோ நீங்க அதிகார மையமா இருக்கக்கூடிய குருமூர்த்தியை கைவிக்க முடியாது. சுப்பிரமணிய சாமி வந்து பத்மசேஷாத்திரி பாலபவன் பள்ளிக்கூடத்து மீது நடவடிக்கை எடுத்தா நான் ஆட்சியை கலப்பேன் அப்படின்னு சவால் வர்றப்ப திமுக சேர்ந்த ஒருத்தனும் கோவம் வராது, ரோசம் வராது. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஆட்சி நீ என்னடா கலைக்கிறது, நான் தவறு பண்ணியிருக்கான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்வதற்கான துணிவு ஒருத்தனும் கிடையாது. ஆனால் துணிவு இல்லாமல் நீ எளிய மகன் ஒருத்தனை கைது பண்ணுற, கைது பண்ணி உள்ள போட்டால் என்ன நடக்கும்? மிஞ்சு போனால் 15 நாள் 20 நாள் அவ்வளோதான். ஜெயில்னு ஒன்று உண்டா, பெயில்னு ஒன்று உண்டு. வெளில வர்றப்ப இதை விட உக்கிரமாக இருக்கும். நீ காலின்னு எழுதுறான், நாளைக்கு உக்கிரமான காலியாக மாறிடுவேன், பத்திர காலியாக மாறிடுவேன். நீ காலி போல பல பேர் எழுதுவோம், நமக்கு இன்னும் கோவம் வரும், இன்னும் சீற்ற வரும், இன்னும் திமுக களி தொங்க தோணும். இப்போ இதுக்கு இவ்வளோ ரோசப்படுற ஐயா ஸ்டாலின் இறந்து போனது போல ஒரு காட்சி, படத்து காட்சியை போட்டதுக்கு கர்நாடகாவில் டி.கே. சிவகுமாருக்கும் சித்தராமையாவுக்கும் இதே ஐயா ஸ்டாலின் வாக்கு கேட்டாங்க, ஆனால் திருமாவளவன் வாக்கு கேட்டாரு. அங்க சித்தராமையா ஆட்சியில் உண்மையிலேயே பாடகட்டி தவசம் பண்ணான் ஸ்டாலினுக்கு. திமுக அவனுக்கு ஏன் கோபம் வரல? உன் கூட்டணி ஆட்சிலாம் நடக்குது, அவனை கைது பண்ணி உள்ள போட ஏன் சொல்ல முடியல? இப்படி நீங்கள் கேட்குறதால வந்துட்டு இந்துத்துவ பாஜகவுக்கு துணையாக நீங்கள் பண்ணுறீங்க, காங்கிரஸ் திமுக கூட்டணி பிரிக்கிறீங்க அப்படின்றத எடுத்துக்கலாமா? இல்லை, காங்கிரஸே ஒரு இந்துத்துவம் தானே, காங்கிரஸே ஒரு மிதவாத இந்துத்துவ பக்கம் தானே கையாளுது. பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன வேறுபாடு? அவங்க கோர் இந்துத்துவா, இவங்க வந்து சாப்பிட்டு இந்துத்துவா, அவ்வளோதான் விஷயம். அதில் வடநாட்டை பொறுத்த வரைக்கும் கோர் இந்துத்துவாவா சாப்பிட்டு இந்துத்துவான்னு வர்றப்ப அவன் கோர் இந்துத்துவ பக்கம் நடுறான், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதில் வந்து பாஜகவுக்கு இது பண்ணுறாங்க. பாஜக அப்படின்னா பாஜகன்னு ஒரு எதிர்ப்புங்கிற பேரில் ஒரு அடையாள அரசியலை திமுக பண்ணுது. ஆனால் பாஜகவோட நோக்கங்கள், செயல் திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படுது. முன்பே சொன்னது போல மனுஸ்மிருதி, மனு தர்மம்னு பேசுகிறோம். இங்கே தில்லை நடராஜர் கோயிலில் வந்து தீட்சிதர்கள் அங்கே வந்து அட்டுழியம் பண்ணுறாங்க, அடாவடித்தனம் பண்ணுறாங்க. அங்கே வழிபாடு செய்ய போன பெண்ணை வந்து சாதியை சொல்லி திட்டினாங்க. 20 பேர் மேலே வன்கொடுமை தடுப்பு சட்டங்களை வழக்கு போடப்பட்டுச்சு. ஆனால் ஒருத்தரை கூட கைது பண்ண முடியல. அதுக்கும் பிறகுக்கான காலகட்டங்களில் அங்கே முறைகேடு நடக்குதுன்னு சொல்லிட்டு அறநிலைத்துறை குழு அமைச்சு அங்கே ஆய்வு பண்ண அனுப்புது, விசாரணை பண்ண அனுப்புது. அந்த ஆய்வு பண்ண போன குழுவுக்கு அதிகாரிகளுக்கு சிதம்பரத்தில் நடராஜர் கோயிலில்
டீச்சர்களை ஒத்துழைப்பு வழங்கலை இடையூறு பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணணும், அது அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தல்கிற பிரிவில் வழக்கு போட்டு கைது பண்ணலாம். ஆனால் தமிழ்நாட்டின் அமைச்சர் சேகர்பாபு போய் அவங்கள்ட்ட உட்காந்து கெஞ்சுதாரு. அதாவது அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவது தான் மனு தர்மம், மனுநீதி அப்படிங்கிறார். அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவது தான் மனு தர்மம், மனுநீதினா மனு தர்மத்தை கடைபிடிங்கன்னு தமிழ்நாட்டின் அமைச்சர் சேகர்பாபு சொல்றார். அப்போ இதை போல கேவலம் வெட்கக்கேடு உண்டா? அந்த ஆட்சி இந்துத்துவா இருக்கிற மாதிரி எங்கே இந்துத்துவா இருக்கிற? பாஜகவோட நோக்கம் எல்லாம் நிறைவேற்றிருக்கு. தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்துகிறான். ஆர்எஸோட சேவா பாரதியை நீ கொரோனாவுக்கு எதிரான அந்த தன்னார்வலை கொடுத்து அழைக்கிற. ஆர்எஸோட தலைவர் மோகன் பகவத் மதுரைக்கு வர்றப்ப சாலையை செப்பல் எடுங்க, மின் விளக்குகள் பழுதுபடாமல் பார்த்துக்குங்கன்னு இதே தமிழ்நாடு சுற்றறிக்கை விடுது. எல்லாமே நடக்குது தமிழ்நாட்டில். அப்புறம் எங்கே பாஜக இருக்க? பாஜக நீ எங்கே இருக்க போகிற? பாஜக நினைக்கிறதுலாம் தமிழ்நாட்டில் நடக்குது. காட்டுப்பள்ளி அதானி துறைமுக விரிவாக்கம் யாரோட திட்டம்? மோடியோட நெருங்கிய நண்பர் கௌதம் அதானியோட திட்டம். அந்த திட்டம் இங்கே நிறைவேற்றப்படுது. நீங்கள் 8 வழிச்சாலை நிதின் கட்காரி முனைப்போடு 8 வழிச்சாலை கொண்டு வரணும்னு நீங்கள் 8 வழிச்சாலை கொண்டு வரப்படுது. பரந்தூர் விமான நிலையம் பாஜக திட்டம் அதுக்கு நடைமுறைப்படுத்தப்படுது. இஸ்லாமிய சிறையை விடுவிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீ அதுக்கு ஏற்றது போல நீதிமன்றம் போயாவது விடுவிக்கப்படக்கூடாதுன்னு நீதிமன்றத்தையும் முட்டுக்கட்ட போடுற. அப்போ பாஜக நோக்கங்கள் செயல் திட்டங்கள் நிறைவேற்றப்படுது. தூத்துக்குடி படுகொலையில் மக்களை குற்றம் சாட்டுறான் யாருன்னா பாஜக தரப்பு, இந்துத்துவ தரப்பு. நீ அதே தான் நீனும் பண்ற. யாரு மேலேயும் நடவடிக்கை எடுக்கல, யாரையும் கைது பண்ணல. அப்போ பாஜக விரும்புகிற தமிழ்நாட்டில் நடக்குது. பாஜக எங்கே இருக்கிற? சனாதன எதிர்ப்புன்னு அதை உறுதியா? நீ சனாதனம்னா என்னன்னே தெரியல உனக்கு. ராசா சொல்கிறாரு இந்துன்னு பதிவு பண்ணாதீங்க, இந்துன்னா சூத்திரனா வேசி மகனாவை தீக்கதிர் முரசொலி விடுதலை போன்ற இதழ்கள் இந்து இல்லைன்னு பதிவு பண்ணுங்கிறாரு. கடைசியில் அந்த ராசாவுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டு திமுக தலைமை வாய்மொழி மௌனமாகி ராசா பின்வாங்கினாரு. அப்போ எங்கே இந்துத்துவா நீ எதுக்குற? கோட்பாடு எங்கே இருக்கிற? பாஜக எங்கே இருக்கிற? பாஜக சமீபத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் மோடி ஒரு பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் முதலமைச்சர் கலந்துக்கிட்டார். அப்போ பிரதான தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகள் நிதியை ஒதுக்குறது மட்டும் இல்லாமல் மத்திய அரசுடைய திட்டங்கள் இங்கே இருக்குது இல்லை, சாலை போடுறது, விமான நிலையம் அமைக்கிறது, அதானி விஷயம் இதெல்லாம் விரைவுபடுத்தி செய்ய வேண்டும்னு கேட்டிருக்கிறாங்க. கடந்த ஆட்சியில் இவர்கள் எதிர்த்தார்கள், இப்பொழுது விரைவுபடுத்தி வேகமாக செய்யணும்னு கேட்குறாங்க. இந்த முரண்பாடு எப்படி பார்க்குறோம்? அதான் மிக ஒரு 7-8 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு ஆண்டுக்குள்ளே. அதாவது நிதின் கட்காரி சென்னைக்கு ஒரு கூட்டத்துக்கு வர்றாரு. கூட்டத்துக்கு வர்றப்ப நெடுஞ்சாலை ஆணைய திட்டங்களுக்கு போதிய ஒத்துழைப்பு தர்றதில்லை அப்படின்னு போகிற போக்கில் பேசிட்டு போயிடுறாரு. அவர் பேசிட்டு போன பிறகு ஐயா ஸ்டாலின் உடனடியாக அப்படிலாம் இல்லை, தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, நாங்கள் நெடுஞ்சாலை ஆணைய திட்டங்களுக்கு கூடுதலான ஒத்துழைப்பு தர்றோம், கவனம் செலுத்துகிறோம், அது குறித்து நான் அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டிருக்கேன் அப்படின்னு கிடையாது. அந்த நெடுஞ்சாலை ஆணைய திட்டங்கள் ஒன்று தான் 8 வழிச்சாலை. அப்போ பாஜகவை எதிர்த்தெல்லாம் அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இதில் இப்போ மோடி எதுக்கணும் பாஜக எதுக்குன்னு சொன்னால் கூட இதே ஆட்சியில் 2022 அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பட்டமளிப்பு விழா நடக்குது. மோடியோட ஐயா ஸ்டாலின் கலந்துக்கிறாங்க. பேசுகிறப்ப ஐயா ஸ்டாலின் பேசுகிறாங்க, மோடி கையால் மாணவர்கள் பட்டம் பெறத்துக்கு பெருமைப்படணும், பெருமைக்குரிய விஷயங்கிறது. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? 2019 பிரதமர் சொல்றாரு, அதை அப்படி எடுத்துக்கலாம்ல நீங்க. அப்போ அதே பிரதமர் ஏன் கோபேக் மோடி? நீங்க போன ஆட்சியில் அவர் தானே பிரதமராக இருந்தார், அவர் நலத்திட்டங்களுக்கிற பேர்லாம் வந்தார். அப்போ கோபேக் மோடி நீங்க 19-21 கோபேக் மோடி. அந்த தேர்தல் சமயங்களில் தேர்தலில் வென்ற பிறகு 2021-22 மருத்துவக் கல்வி திறப்புக்கு வம்புடியாக போய் மோடி அழைக்கிறாங்க. மோடியை போய் அழைக்கிறாங்க. மோடி அழைக்கிறப்ப டிஆர் பாலுக்கிட்ட என்ன மோடியை கூப்பிடுறீங்களே கேட்குறப்ப வெள்ளித்தட்டில் வச்சு 11 மருத்துவக் கல்வியை கொடுத்துருக்காரு மோடி. அந்த மருத்துவக் கல்வி வேண்டாமா அவங்களுக்கு? அவரை கூப்பிடாம யாரை கூப்பிடுறேன்னு கேட்குறாரு. அதே போல் செஸ் ஒலிம்பியா போட்டி நடக்குது, மோடி அழைக்கிறாங்க. நடத்தி முடிச்சு அவர் கலந்துட்டு போயிட்டார் டெல்லிக்கு. போன பிறகு நன்றி சொல்ல போகிறேன்னு சொல்லி நன்றி சொல்றதுக்காக கிளம்பி போகிறாரு இங்கேருந்து. இதெல்லாம் தெலுங்கானா நடந்துச்சா? தெலுங்கானா சந்திரசேகர ராவ் மோடியை மதிச்சாரா? அவர் கோட்பாட்டு அளவில் எதிர்ப்பெல்லாம் கிடையாது, ஐடியாலஜி எல்லாம் கிடையாது அவருக்கு. ஆனால் பாஜக எதிர்ப்புங்கிறது அவர் உறுதியானார். சரி, இந்த அளவுக்கு ஒன்று மண்ணா இருந்தாங்க பிரதமரும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும். இப்போ ஏன் எதிரி மாதிரி இருக்கிறாங்க? இல்லை, ரெண்டு விஷயம் என்னன்னா, முதல்ல பாஜகவுக்கு திமுகவுக்கும் இங்கே ஒரு போட்டி இருப்பது போல, ஒரு பகைமை இருப்பது போல காட்டினாதான் அரசியல் பண்ண முடியும். இன்னொன்று, பாஜகவோட கூட்டணி இனி வைப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. திமுக பாஜக கூட்டணி வைக்க முடியாது. ஏன் வைக்க முடியாதுன்னா, வெறும் வெள்ளைக்கூட காட்டினதுக்கே கிழிச்சு தொங்க விட்டோம் திமுகவை. வெள்ளைக்கூட காட்டினதுக்கே இந்த கதை. அப்படின்னா கூட்டணி வச்சா திமுக கலைச்சு போக வேண்டியது. திமுக காலைத்து போகிற அளவுக்கு உருவாகி நிலப்ப. அப்போ சமூக வலைதளம் காலகட்டங்கிறதுனால அவன் நேரடியாக கூட்டணி வைக்க முடியாது. ஒரு மறைமுகமான திரைமறை பேரும் ஒரு மறைமுக ஒப்பந்தங்களுக்குள்ளே போகலாம். ஏன்னா இப்போ திமுகவும் பாஜக கூட்டணி வச்சா திமுக தரப்பு வாக்குகள் பாஜகவுக்கும், பாஜக தரப்பு வாக்குகள் திமுகவுக்கும் அந்த இடப்பகிர்வு அடையாது. அப்போ கூட்டணி வைக்க வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளே போயிடலாம்.
ஒருவேளை வந்து 2024 இல்லை அதான் இப்போ என்னன்னா ரகசிய ஒரு ஒப்பந்தம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் யாருக்கிட்டேயும் வாங்குறோம் 10-15 சீட்டு நிற்கிறோம், திமுக அங்கே வலுவான எதிர்ப்பை காட்டக்கூடாது எங்களுக்கு அப்படின்னு ஒரு மறைமுகமான ஒப்பந்தம் 2 பேருக்குள்ள இருக்குதுன்னு சொல்றாங்களே, அப்படிங்களா? நிச்சயமா இருக்கலாம். அது என்ன இருக்கு, நிச்சயமா இருக்கலாம், தாராளமா இருக்கலாம். உதாரணம் சொல்லணும் அப்படின்னா சொல்லப்படுது அந்த மாதிரி. நிச்சயமா இருக்கலாம். ஒரு ஆண்டு 1.5 ஆண்டுக்கு நினைக்கிறேன், மோடி வந்து 2 வழிபாட்டு நிகழ்வுல பங்கேற்கிறார். கேதார்நாத்தில் ஒரு வழிபாட்டு நிகழ்வு, அப்புறம் வந்து உத்தரகாண்டுக்கு அதில் 2 இடத்துல வழிபாட்டு நிகழ்வு, தனிப்பட்ட வழிபாட்டு நிகழ்வு. ஆதிசங்கர ஆலயத்தை அது சிலையம திறக்கிறார் மோடி வடநாட்டில். அந்த ஆலய திறக்கிறப்ப தமிழ்நாட்டில் ஆதிசங்கர் வழிபட்டதை நம்பக்கூடிய 16 கோயிலுக்குள்ள பாஜகக்காரங்க ஆர்எஸ்காரங்க திரையிட்டு மோடியோட அந்த வழிபாட்டு நிகழ்ச்சி ஒளிவு பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு இன்னொரு நிகழ்ச்சி நடக்குது, இன்னொரு நிகழ்ச்சியும் போது இதே போல் ஒளிவு பண்ணுறாங்க. அப்போ வந்து கேட்குறாங்க பாஜக நிர்வாகிகள்கிட்ட, எப்படிங்க கோயிலுக்குள்ளே திரைட்டு ஒளிவு பண்ணுறீங்க, யாருக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா அறநிலைத்துறை தான் அனுமதி கொடுத்துங்கிறாங்க. ஆனால் திமுக வந்து அமைதியாக இருக்குது. நான் அந்த ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த நரசிம்மன் யாரோ ஒருத்தர் வழக்கு போட்டு நீதிமன்றம் போன பிறகு நீதிமன்றத்தை தமிழ்நாடு அரசு சொல்லுது எந்த விதிமுறைகளும் நடக்கலை, இந்திய அரசின் உத்தரவின் பேரில் தான் நாங்கள் திரையிட்டு பண்ணோம் அப்படின்னு. அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் கோயில் இருக்குது, அறநிலைத்துறை திமுக அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது. இது மாநில அரசு அதிகாரத்தில் எப்படி மத்திய சொல்ல முடியும்? அப்போ என்ன வாய்ப்பு? அது என்னென்னு ஆலோசனை பண்ணுறப்ப கல்வியை வந்து மத்திய நமக்கு ஒரு பத்திரிகையாளர் சொன்னார். சொல்கிறப்ப என்ன சொல்கிறார் பத்திரிகையாளர் சொன்னார் அப்படின்னா, அதாவது நிர்மலா சீதாராமன் வந்து ஸ்டாலின்கிட்ட பேசினாங்க, அன்னைக்கு இறையன்பு வழியாக ஸ்டாலின்கிட்ட பேசினாங்க, இது போல் மோடியோட நிகழ்ச்சியை வந்து ஒளிவு பண்ண வந்து மோடி விரும்புகிறதா சொன்னாங்க, சரி தாராளமாக பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லிட்டாருன்னு சொன்னாங்க. இது வந்து பின்புலத்தில் நடந்தது. இதே போல் தான் எல்லாத்தையும் நடக்கும். அப்போ அதனால பாஜகவுக்கான வேறுபரப்படுக்கான எல்லா வேலையும் செய்யும். கடந்த காலத்தில் வந்து முரசொலி மாறன் காலத்தில், அன்னைக்கு வாஜ்பாய் காலத்தில் என்ன பண்ணாங்க, கடுமையாக பேசிட்டு அன்னைக்கு 98 நினைக்கிறேன், 98 கோயம்புத்தூர் போகிறாங்க ஐயா கருணாநிதி. கோயம்புத்தூரில் போகிறப்ப ஆக்டோபஸ் கரங்கள் போல பாஜக வந்து ஆபத்து கொண்டது, அது காலில் சிக்கக்கூடாது, ஆக்டோபஸ் கால்களில் கைகளில் சிக்கக்கூடாது, கரங்களில் சிக்கக்கூடாது அப்படின்னு பேசுறாரு. 99 கூட்டணி வச்சிடறாங்க. திரும்ப கோயம்புத்தூர் போகிறாரு. அங்கே செய்தியாளர் கேட்குறாங்க, ஆக்டோபஸ் நீங்களே, பாஜக வந்து ஆக்டோபஸ் நீங்களேங்கிறப்ப இல்லை, ஆக்டோபஸுக்கு வந்து கரங்களே கிடையாதுன்ட்டு. அதுதான் திமுக. அன்னைக்கு வந்து அவ்வளவு பேசிட்டு அன்னைக்கு 99 கூட்டணி வச்சாங்க. அப்போ அவ்வளவு பேசின பிறகு கூட்டணி வச்ச பிறகு இன்னைக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை. இந்த அடிப்படையில் ஒன்றே ஒன்று தான், திமுக வந்து இந்து விரோதி அப்படிங்கிற அந்த முழக்கத்துக்கு பயப்படுது, அந்த பரப்புரை பயப்படுது. பாஜக முன்வைக்கக்கூடிய இந்து விரோதிகளை பரப்புரை. இது சார்ந்த ஒரு கேள்வி, இந்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வந்துட்டு அவரா வழியே வந்துட்டு ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறதா இருக்கிறாங்க, தமிழ்நாட்டிலிருந்து போக விருப்பப்படுறவங்களை வந்து தமிழ்நாடு அரசு சார்பாக அனுப்பி வைப்பதற்கு எல்லா வேண்டிய வேலைகள்லாம் செய்யறதா சொல்லிட்டு இருக்கிறார், தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கிறாரு. வழியை வந்து இவர் சொல்றாரு, என்ன நோக்கம்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதில் வந்து திமுகவில் கால் சங்கி அரை சங்கின்னு பல பேர் இருக்காங்க. அதில் ஐயா சேகர் பாபு பொறுத்த வரைக்கும் முழு சங்கி. அவர் முழு சங்கி. அவர் வந்து முழுமையாக வந்து பாஜகவோட கோட்பாடுகளுக்கு ஏந்து போகிற ஆள் தான். அவர் வந்து பாஜக சேர்ந்துடலாங்கிற அளவுக்கு உள்ள ஆள் தான். ராமர் கோயிலுக்கு நாங்கள் பக்தர்களை அனுப்புவோம், அவங்க விருப்பப்பட்டா முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை பண்ணிட்டு அனுப்புங்கிறாங்க. அந்த ராமர் கோயில் வந்து ஒரு கோயில் திறப்பு, ஒரு கும்பாபிஷேகம் அப்படின்னு பார்க்க முடியாது, ஒரு கொடும் அநீதிக்கான ஒரு சாட்சி. இந்த நாட்டில் வாழக்கூடிய கோடிக்கணக்கான இஸ்லாமிய மக்கள் காயப்படுத்தப்பட்டதற்கான ஒரு சான்று வந்து அந்த ராமர் கோயில். அங்கே வந்து இதற்கு முன்பாக ராமர் கோயில் இல்லை, பாபர் மசூதி தான் இருந்துச்சு. இல்லாத ராமர் கோயில் சொல்லி இருக்கிற பாபர் மசூதி இடித்து தகர்த்தாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகார வலிமையை பயன்படுத்தி, பின்புலகத்தில் நடக்கக்கூடிய அரசியலை பயன்படுத்தி சட்டப்படியே அதை பெற்றுட்டாங்க. அத்வானி, முரளி மன்னக ஜோஷி, உமா பாரதி போன்றவங்க குற்றமற்றம் விடுவிக்கப்பட்டாங்க. இது ஒரு பக்கம். அங்கே ராமர் கோவில் கட்டிக்கொள்ளலாம் நீதிமன்றமே சொல்லிடுச்சு. அப்போ வந்து இதை வன்மையாக எதிர்க்க வேண்டிய அமைப்பு தான் திமுக. ஆனால் அவங்க திமுக வந்து என்னைக்கோ சமரசம் பண்ணிடுச்சு. உதாரணம் சொல்லணும்னா 99 வந்து இப்போ 2019-20 தான் வந்து அத்வானிக்கும் முரளி மன்னக ஜோஷிக்கும் உமா பாரதிக்கும் தொடர்புலன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுது. ஆனால் 99 இதை கருணாநிதி சொல்லிட்டார். நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரத்தில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தை பேசுகிறப்ப கருணாநிதி பேசுகிறப்ப பாஜகவை ஆதரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, பாஜகவை ஆதரிக்கக்கூடிய சில அமைப்புகள் சேர்ந்து பாபர் மசூதி இடிச்சிச்சுங்கிறார். பாஜக ஆதரிக்கக்கூடிய அமைப்புனா அப்போ பாஜக தொடர்புன்னு ஆயிடுது. அந்த கருத்தை 99 பேசுறாரு அவர். முன்பு வந்து 2009-10 லக்னோ நீதிமன்றம் நினைக்கிறேன், அப்போ வந்து தீர்ப்பு கொடுக்குது இந்த சிவில் கேஸ் தொடர்பாக. இந்த நிலத்தை வந்து நீங்க 3ஆ பங்கிட்டுக்கலாம், 3 அமைப்புகள் வழக்கு போட்டிருக்கு, 3ம் பங்கிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. 3 அமைப்புல 2 அமைப்பு யாருன்னு பார்த்தா இந்துத்துவ அமைப்பு. அப்ப இந்துத்துவாவுக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பை ஸ்டாலின் வரவேற்றாங்க, ஐயா கருணாநிதி வரவேற்றாங்க. அதுக்கு பிறகு அது மேல்முறை செய்யப்பட்டு 3 பங்குமே, அதாவது மொத்த அயோத்தி நிலமே சங்பரியார் கும்பலுக்கு தான் சொந்தம்னு தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பை ஸ்டாலின் வரவேற்கிறாங்க. அதுக்கும் பிறகு பார்த்தீங்கன்னா செஞ்சி மஸ்தான் வந்து
2021 செப்டம்பர் மாதம் தமிழக சட்டமன்றத்தில் அதிமுகவோட கொறடா வேலுமணிக்கும் திமுகவோட அமைச்சர் செஞ்சி மஸ்தானும் காரசாரமான விவாதம் அந்த குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பாக. அப்போ விவாதத்தின் போது செஞ்சி மஸ்தான் சொல்கிறாரு, அன்னைக்கு வந்து ராமர் கோயில் கட்ட வந்து செங்கல் எழுப்பினது யாரு அப்படின்னு சொல்லி ஜெயலலிதாவை மறைமுகமாக சுற்றுறாரு. அப்போ என்ன கேள்வி அப்படின்னா, ஜெயலலிதா ராமர் கோயில் கட்ட அவங்க செங்கல் கொடுத்தாங்க, ஆனா இதே செஞ்சி மஸ்தான் செங்கல் கொடுக்கல, செங்கல் வாங்க காசு கொடுத்தார். அவர் மட்டும் இல்லாது திமுகவை சேர்ந்த 35 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ராமர் கோயில் கட்ட நிதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு செய்தி பதிவு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது குறித்து கூட்டாக ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வந்து திமுகவை சேர்ந்த RS பாரதி கே நேரு பேசுகிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் கொடுத்தது ஒரு மத நல்லிணக்கத்தின் அடிப்படையில், அதில் ஒன்றும் தவறு இல்லை, நாங்கள் ராமருக்கு எதிரான ஆட்கள் இல்லை, நாங்கள் ராமருக்கு எதிரான ஆட்கள் இல்லை, எங்கள் தலைவர் பேரே ராமசாமி தான். ராமருக்கு சாமி ஜெயலலிதா அவர்கள் வந்து செங்கல் கொடுத்தாங்கன்னாக்கா அது மதவெறி, இவர்கள் கொடுத்தாங்கன்னா நல்லிணக்கம். ஆமாம், ராமருக்கு சாமி ராமசாமி, எங்கள் தலைவர் பேரே ராமசாமி தான் சொல்லி மொத்தமாக விட்டுட்டாங்க, படிச்சுட்டாங்க. அப்போ அன்னைக்கு செங்கல் எழுப்புறதுக்கும் செஞ்சி மஸ்தான் நிதி கொடுத்துக்கு என்ன ஏற்பாடு? ஒன்றும் இல்லை. அந்த பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கிறாரு, நான் பக்தர்களை இலவசமாக அனுப்புங்கிறார், இலவசமாக அனுப்புவேன் அங்கே இது அயோத்திக்குங்கிறார், அதை சங்கீதனங்கிறாங்க. ஆனால் இவங்க காசை வாங்கிட்டு அனுப்ப போகிறாங்க. என்ன வேறுபாடு இருக்குது? ஒரு வேறுபாடு இல்லை. அவள் திமுக கொள்கை கோட்பாடு இல்லை. முன்பே சொன்னது போல இந்து விரோதி அப்படிங்கிற பாஜகவோட அந்த பரப்புரைக்கு பயங்கரமாக பயப்படுறாங்க. திமுக வந்து போன ஆண்டு தொடங்கப்பட்ட கட்சி அப்படின்னா, இல்லைங்க நாங்கள் இந்து விரோதி இல்லை, நாங்கள் ஆன்மீகத்துக்கான ஆட்கள் இல்லை, வழிபாட்டுக்கான ஆட்கள் இல்லைன்னு சொல்லலாம். திமுக தொடங்கப்பட்டு 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 75 ஆண்டுகள். 1949 தொடங்கப்பட்டது. 1949 தொடங்கப்பட்டு 67 ஆட்சி பிடிக்குது. 2024 நிற்கிறோம். நீ 75 ஆண்டுகள் இயக்கம் இப்போ வந்து விளக்கம் கொடுத்து உட்காந்துருக்க, நான் ஆன்மீகத்துக்கு எதிரி இல்லை, நான் வழிபாட்டுக்கு எதிரி இல்லைன்னு. 1967 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிரான பரப்பை என்ன வைக்கப்படுச்சுன்னா, திமுக வந்தால் நாத்திக பூமி ஆகிடும், சதுர்த்தி இருக்காது, பிரதோஷம் இருக்காது, கோயில் இருக்காது, எதுவுமே இருக்காது, எல்லாத்தையும் இடிச்சு முடிச்சுவாங்கன்னு பரப்புரை செய்யப்படுது. ஆனால் 67 திமுக வெற்றி பெறுது. அதே போல் வந்து 70களில் வந்து பெரியார் வந்து ராமரை செருப்பாடிச்சான்னு சொல்லி ராமரை செருப்பாடிச்ச திமுக ஆதரிக்கக்கூடிய ராமரை செருப்பாடிச்ச பெரியார் ஆதரிக்கக்கூடிய திமுகவுக்கு உங்கள் வாக்கு அப்படின்னு கேட்டாங்க. அந்த தேர்தலில் 184 இடங்களை வெற்றி பெறுது. இன்னைக்கு வரைக்கும் உச்சபட்ச இடம் அதுதான். ஆமாம், உச்சபட்ச இடம் இன்னைக்கு வரைக்கும் அதுதான். அதே போல் 2002 காலகட்டத்தில் இந்துக்கள்லாம் திருடன்னு பேசிடுறாரு. ஆனால் 2013 அதை பல்ட்டி அடித்து, நீதிமன்றத்தில் பல்ட்டி அடித்து உள்ளத்தை கவர்ந்து திருடன்ட்டார். 2002 கருணாநிதி திருடன் பேசின பிறகு 2004 வந்து தேர்தல் வருது. 2004 தேர்தல் வர்றப்ப அந்த பார்லிமெண்ட் தேர்தலில் 40 தொகுதியும் திமுக வெற்றி பெறுது. 2006 சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் ஆட்சி பிடிக்குது. அப்போ திமுகவுக்கு வந்து இந்து விரோதிங்கிறது எந்த காலத்தையும் பாதகத்தை ஏற்படுத்தலையே. ஆனால் பயந்துகிட்டு இப்போ இந்த மாதிரி பயப்படுறாங்க, வாக்கரசியல் அதோட கலந்துடுறாங்களா? திமுக பொறுத்த வரைக்கும் 2 தான். ஒன்று அடையாள அரசியல், விளம்பர அரசியல், அப்புறம் வாக்கரசியல். இதை 3 தான் அவங்க முதன்மையாக பண்ணுறாங்க. இதில் வந்து வாக்கரசியலை பாதிச்சிருமோன்னு பயந்துக்கிட்டு தான் வேங்கவேலில் குற்றவாளி கண்டுபிடிக்கல. இந்த பக்கம் விழுப்புரம் பக்கம் திரௌபதி அம்மன் கோயில் வந்து அந்த கோயிலுக்கு பூட்டு போட்டது வன்னிய சமூக மக்களோட வாக்கு போடுமோன்னு பயந்துக்கிட்டு, அங்கே வந்து குற்றவாளி கண்டுபிடிக்க முடியாது, அங்கே இருக்கக்கூடிய சமூகத்தோட வாக்கு பயந்துக்கிட்டு, சிவகங்கை மாவட்டம் கண்டதேவியில் வந்து கோயில் திரட்டு தண்டத்தாமையாக வச்சுருக்காங்க, சாதி ஆதிக்கத்துக்கு காரணமாக நிறுத்திட்டாங்கன்னா அதுவும் வாக்கு பயந்துக்கிட்டு. அப்போ இவங்களுக்கு எந்த இறுதி இலக்குங்கிறது வாக்கை கொண்டு திரும்ப திரும்ப அதிகாரத்தை பிடிக்கணும், அதிகாரத்தை தக்க வைக்கணும். அப்போ வாக்கு அரசியலுக்காக அடையாள அரசியல் வந்து கடமைக்கு செய்வாங்க. சனாதனத்தை ஒழிப்போம்பாங்க, கட்சித்தை மீட்போம்பாங்க, நீட்டை ஒழிப்போம்பாங்க, எதுவும் நடக்காது. அப்போ திமுக பொறுத்த வரைக்கும் முழுக்க ஒரு அயோக்கியத்தனமான ஒரு ஆட்சி நடக்குது. அதிமுக எல்லா கோட்பாடு கொள்கை எதுவுமே சொல்லாமல் அவன் முழு நிர்மாணமாக நிற்கிறான். ஆனால் திமுக கொள்கை கோட்பாடுன்னு வேடமிட்டு கொண்டு ஒரு மிக மோசமான ஒரு பாசிச ஆட்சியை நிகழ்த்தி கொண்டிருக்கு. அதற்கான சான்றிதழ் நம்ம நடக்கிற நிகழ்வுலாம். சரி, இப்போ இறுதியாக அந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து வேலை நிறுத்தம் 2வது நாள் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி மறியல் பண்ணுறாங்க. 104% பேருந்துகள்லாம் ஓடுதுன்னு சொல்லிக்கிறாரு. 100% மேலே 104. இன்றைக்கி பேப்பரில் பார்த்தீங்கன்னா 95% அப்படின்னு அவங்க புள்ளி விவரம் கொடுத்துருக்காங்க. நிறைய இடங்களில் போக்குவரத்து வந்து சிக்கலாக இருக்குது. பிரச்சனை என்னென்னா, அமைச்சர் சொல்கிறது உள்நோக்கத்தோடு இப்படிலாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி கட்டத்திலேருந்தே இது நடந்துக்கிட்டு இருக்குது. அவர்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் நாங்கள் சிலதில் 2 கோரிக்கை தீர்த்து இருக்கிறோம், ஆனாலும் போராட்டம் பண்ணுறாங்க. நிதி இல்லாத இந்த நேரத்தில் இதெல்லாம் செய்யலாமா அப்படின்லாம் இறங்கி பேசியிருக்கிறார். நீங்கள் இது இந்த போராட்டத்தை பற்றி நிதி இல்லை அப்படின்னு பேசுவாங்கன்னா 90 கோடி செலவில் மக்களோட வரி பணத்தில் கடலுக்கு நடுவே பேனா சிலையாக அமைக்கணும். நிதி இல்லை அப்படின்னா தேவையில்லாமல் விளம்பரங்களை இந்த பத்திரிகைகளுக்கு இந்த மற்றங்களுக்கு விளம்பரத்தை அரசின் செலவில் ஏன் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து முதல் முறையாக போராடுறது.
அதிமுகவோட ஆட்சி காலத்தில் 2018, 19 இந்த காலகட்டத்திலையும் போராடினாங்க. அன்னைக்கு இதே போல் அன்னைக்கும் அந்த வேலைநிறுத்த போராட்டம் பண்ணாங்க. அன்னைக்கு திமுக எடுத்த நிலைப்பாடு என்ன? அன்னைக்கும் பணம் பற்றாக்குறை தான் இருந்துச்சு, காசு இல்லை, கஜானா இல்லை. அன்னைக்கும் வந்து வச்சிருப்போட காசு இல்லாமல் துண்டு தான் விழுந்துச்சு. அன்னைக்கு திமுக யார் பக்கம் நின்றுச்சு? போராடுற போக்குவரத்து தொழிலாளர் பக்கம் நின்றுச்சு. அவங்க கோரிக்கையை ஆதரிச்சிச்சு. அன்னைக்கு 2017 நினைக்கிறேன் போட்ட ஐயா ஸ்டாலின் போட்ட ட்விட்டர் பதிவு இன்னும் இருக்குது. அவங்க கோரிக்கையை நிறைவேற்ற முடியலைன்னா என்ன அரசு, என்ன நிர்வாகம், அப்போ அதிமுக என்ன நிர்வாகத்தை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க கேள்வி எழுப்பினாங்க. அப்போ அன்னைக்கு இப்படி சொல்லிட்டு இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்தவொடனே பொருளாதாரம் சரியில்லை, போராடக்கூடாது, போராட்டத்துக்கு உள்நோக்கம் கொண்டது அப்படின்னா உங்களை ஆதரிக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட தொழிற்சங்கமும் தான் போராடுது. உள்நோக்கம் இருக்கிறது. உள்நோக்கங்கிறது அயோக்கியத்தனம். நீங்க விவசாயிகள் போராட்டத்தை வந்து என்ன சொல்லி கொடுக்குறீங்க? அது எங்கேருந்து வந்து போராடுறான், சேலத்துலேருந்து வந்து இங்கே போராடுறான் அப்படிங்க. அப்போ எல்லா போராட்டங்களுக்கும் உள்நோக்கம் இருப்பீங்க. இந்த வேலையை தான் கடந்த காலத்தில் பாஜக பண்ணிச்சு, அதிமுக பண்ணிச்சு. கதிராம காலத்தில் நெடுவாசத்தில் போராடுறப்ப, டெல்லியில் போராடுறப்ப அவன் போராட்டத்துக்கு உள்நோக்கம் இருப்பிச்சான். ஒன்று பாகிஸ்தான் கைகுலின்னா, அந்நிய கைகுலின்னா, கூடங்குளத்தை போராடுறப்ப அப்படி தான் சொன்னான், ஸ்டெர்லைட்டில் போராடுறப்ப அதே சொன்னான். இப்போ அதே சொல்லுது. போராட்டத்தில் நியாயம் இருக்கான்னு பார்க்காம அதுக்கு உள்நோக்கம் இருக்கு. என்ன உள்நோக்கம் இருக்க போது? அவனுக்கு தலையெழுத்தா வேலை, அரசு ஊழியரையாங்க போராடுறான். அவன் வேலையை விட்டு போராடமுக்கு தலையெழுத்தா அவனுக்கு அந்த பொங்கல் சமயத்தில் அவன் ஆசைப்பட்டு மக்களை துன்புறுத்தம் நினைக்கிறானா? அவன் நியாயமான கோரிக்கை வைக்கிறான். நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு உழைப்பாளியோட வியர்வை உணர்வதற்குள்ளாக அவனுக்கான கூலியை கொடுத்துக்கிறாங்க. 2011 காலகட்டத்தில் ஓய்வு பெற்றவனுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஓய்வூதிய பயன்கள் போய் சேரலங்கிறாங்க. அவன் காலங்காலமாக உழைப்பிலிருந்து ஒரு பகுதியை எடுத்துக்கிட்ட அதை திரும்ப கொடு அப்படின்னு கேட்டால் கொடுக்காம அடம் பிடிக்கிற. கேட்டால் என்ன சொல்ற? அதிமுகவோட ஆட்சி காலம் தான் காரணங்கிற. சரி, நான் முழுசாக ஏற்றுக்கிறேன். இதுக்கு அதிமுகவோட ஆட்சி காலம் தான் காரணம் ஏற்றுக்கிறேன். அதிமுகவோட 10 ஆண்டு காலத்தில் 4 ஆண்டு காலம் போக்குவரத்து அமைச்சராக இருந்தது யார்? இதே செந்தில் பாலாஜி. நீ புலைச்சலில் ஓய்வெடுத்திருக்காரு செந்தில் பாலாஜி, அதே செந்தில் பாலாஜி தான். அப்போ என்ன சொல்ற? அதிமுக காரணம்னா செந்தில் பாலாஜி காரணம் ஒத்துக்க. செந்தில் பாலாஜியோட இந்த முறையற்ற நிர்வாகம், நிர்வாக சீர்கேடு, நிர்வாக திறமையின்மை, ஊழல், லஞ்சம் இதான் காரணம் ஒத்துக்க. அவர் தானே போக்குவரத்தில் காசு வேலை வாங்கி சொல்லிட்டு காசு வாங்கினாரு. ஒரு பக்கம் இந்த பக்கம் வரணும், இல்லை அந்த பக்கம் வரணும். நியாயமான கோரிக்கை எல்லாமே கடந்த காலத்தில் திமுக ஆதரிச்ச கோரிக்கை தான். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தணும் அப்படின்னு போராட்டம் திமுக ஆதரிச்சிச்சு. இதே ஆசிரியர் மக்கள் போராடினப்ப திமுக ஆதரிச்சிச்சு. திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி தான். ஆனால் எல்லாத்தையும் நீங்க நிறைவேற்ற முடியாம விழிபறிஞ்சு நிற்குது. உண்மையை சொல்ல போனால் நிர்வாகம் செய்ய தெரியல, ஆட்சி நடத்த தெரியல, 4 பக்கம் பிரச்சனை. ஆனால் அவங்க என்ன பண்றாங்க? எல்லா இடத்தையும் ஸ்டாலினை முன்னெடுத்துறது, கருணாநிதியை முன்னெடுத்துறது. சென்னை வந்து பாதிக்கப்பட்டு மீண்டு வரலன்னு, பாதிக்கப்பட்டு முழுமையாக மீண்டு வரல, இழப்புகளை வந்து ஈடுகட்ட முடியல. எண்ணூரில் வந்து அந்த எண்ணெய் கசிவு ஏற்பட்டு அவன் வாழ்வாதாரம் போச்சுன்னு போராடி கொண்டு வர வேலையில் அமோனியா கசிவு ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அங்கே சுவாசிக்க முடியல, அவன் பயந்துக்கிட்டு இருக்கிறான். இந்த சமயத்தில் கலைஞர் 100 அப்படிங்கிற அந்த விழா தேவையா? அது சொதப்பிருச்சு, அது ஒன்றும் இல்லாமல் பிசுபிசுத்து போச்சுக்கிற வேற கதை. 25 கோடி மதிப்பீட்டில் பண்ணுறாங்கன்னா நீங்கள் பொறுப்புள்ள ஆட்சியாளர் என்ன பண்ணிருக்கணும்? அந்த பணத்தை கொடுங்க, பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு நம்ம உதவி பண்ணுவோம். எதுக்கு இந்த நேரத்தில் கலைஞர் இருந்தால் கூட இதைத்தான் விரும்புவார்னு சொல்லிக்கணும் நீங்கள். ஆனால் அதை சொல்லாமல் அன்னைக்கு பாசத்தலைவனுக்கு பார்ப்பு நடத்துனது போல கலைஞர் 100 நடத்துறீங்க. மக்கள் அவதிப்படுறான், அல்லல் போடுறான். அந்த பக்கம் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுறான்னா, இந்த பக்கம் மேல்மாவட்ட விவசாயி போராடுறான், எண்ணூரில் மக்கள் போராடுறான். நாட்புறமும் போராட்டமும் திண்டாட்டமாக இருக்குது. ஆனால் அரசு கொண்டாட்டமாக இருக்குது. கலைஞர் பேர் வைக்கிறீங்க. ஜல்லிக்கட்டுன்னு கருணாநிதி சம்மந்தம் இருக்குது. ஜல்லிக்கட்டு தடை போடப்பட்டது காங்கிரஸ் திமுக ஆட்சியில் ஜெயராம் ரமேஷால் தானே. அந்த போராட்டத்தை, அந்த மக்களின் போராட்டத்தால் தான் ஜல்லிக்கட்டு தடை நீக்கப்பட்டுச்சு. ஆனால் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் கருணாநிதி பெற சுட்டுறீங்க. கருணாநிதி பெற சுட்டுறது வந்து ஏதோ ஒரு விதத்தில் புரிஞ்சுக்க முடியுது. கடந்த கால ஆட்சியாளர் 5 ஊத்தம்மாலயம் பேரை போடுறீங்க, பேருந்து நிலையத்துக்கு 5 ஊத்தம்மா பேரையும் போடுறீங்க. நீங்கள் நிர்மலா சீதாராமன் பார்த்து உங்கள் அப்பா வீட்டு சொத்தாங்க கேட்டீங்க. உங்கள் தாத்தா வீட்டு சொத்தா தமிழ்நாடு? இல்லை உங்கள் அப்பா வீட்டு சொத்தா? 5 ஊத்தம்மா பேரை வந்து நீ ஒரு கட்டடம் கட்டு, ஒரு வீடு கட்டு, அதுக்கு பேரை வை. மக்கள் வரிப்பணத்தை கட்டப்படுற பேருந்து நிலையத்துக்கு 5 ஊத்தம்மா பேரையும் வைக்கிற. எது வைக்கணும்? இங்கே வந்து எண்ணற்ற வேலுநாச்சியார் இருக்கிறாங்க, வேலுநாச்சியார். அதே போல் எண்ணற்ற பெண் ஆளுமைகள் இருக்கிறாங்க. அவங்களையும் விட்டுட்டு 5 குத்தம்மா பேரை பண்ணால் இதெல்லாம் கொழுப்பு தானே, திமிரு தானே. அப்போ இந்த ஆட்சி வந்து எவ்வளவு ஆட முடியுமோ ஆடிக்கொண்டிருக்கு. ஆடட்டும், இன்னும் ஆடட்டும், இன்னும் செய்யட்டும். 2006 2011 இதே போல் ஆனதால் தான் 10 ஆண்டு காலம் ஆட்சிக்கு வர முடியாமல் சாகர தருணத்தில் கருணாநிதி எதிர்க்கட்சியாக கூட அமர முடியாமல் 3வது தள்ளப்பட்டார். அதே போல் நிலைமை ஐயா ஸ்டாலினுக்கும் வரும், வரட்டும்னு நினைக்கிறோம். இறுதியாக வந்து ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் பேசுனதை ஒட்டி தான். இப்போ கலைஞர் 100ஆண்டு பேருந்து, நினைவு பேருந்து, கலைஞர் 100ஆண்டு ஜல்லிக்கட்டு நினைவு
நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு இருக்குது, கலைஞர் நூற்றாண்டு என்ற பேரில் திரைப்பட விழா பெரிய அளவில் அது சொதப்புன்னு நீங்கள் சொன்னீங்க. எல்லாமே கலைஞர் பேர்லேயே கலைஞர் பேனா நினைவு தோணும். இப்படி எல்லாமே கலைஞர் 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 நூற்றாண்டு கலைஞர் நூற்றாண்டு. ஏன் இந்த அவசரம், ஏன் எல்லாத்துலேயுமே அப்படி திணிக்கணும்னு நினைக்கிறாங்க? இது ஒரு உளவியல், அதாவது ஒரு உளவியல். அதாவது தனிநபர் வழிபாடு இருக்கக்கூடாது, கடவுளை கூட தொழக்கூடாது, சுயமரியாதை, தன்மானம், இதெல்லாம் பேசி தான் திராவிட இயக்கம் பிறப்பெடுக்குது. ஆனால் இன்னைக்கு தனிநபர் வழிபாட்டோட உச்சத்தில் இருக்குது. இது என்ன கூத்து கொடுமை அப்படின்னா, ஐயா மணியரசன் கூட பதிவு பண்ணியிருந்தாங்க, இந்தியாவோட எந்த ஒரு மாநிலத்தும் இல்லாத ஒரு நிலைமை இருக்குது தமிழ்நாட்டில். என்னன்னா, நீங்கள் வந்து கருணாநிதினு சொல்லக்கூடாது, கலைஞர்னு சொல்லணும், அண்ணாதுரைன்னு சொல்லக்கூடாது, அண்ணா தான் சொல்லணும், நீங்கள் பெரியார்னு சொல்லணும், ஈவே ராமசாமின்னு ராமசாமின்னு சொல்லிட்டா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்போ பேரவே சொல்லக்கூடாது, அவங்க பட்டத்தான் சொல்லணும்னா இது எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம். அப்போ இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்து இப்போ யாருமே பெரும்பான்மையான மக்கள் சொல்கிற அளவுக்கு கருணாநிதி சொல்லாமல் கலைஞர் சொல்கிற அளவுக்கு மாற்றுறாங்க, நெருக்கடி தர்றாங்க. அண்ணாதுரை அப்படின்னு அண்ணாதுரை எப்படின்னு சொல்கிறீங்க, அண்ணான்னு தாங்க சொல்லணுங்கிறீங்க. அதே போல் வந்து பெரியார்னு சொல்லாமல் ஈவேரான்னு சொல்லிட்டாலோ ராமசாமி ஐயான்னு சொல்லிட்டாலோ உடனே கொதிச்சு கிளம்புறாங்க. அப்போ இந்த அளவுக்கு இந்த அதீதமான நிலைக்கு போகிறவங்க அங்கே முன்னிலைப்படுத்துறதுல ஒன்றும் வியப்பு கிடம் இல்லை. மக்கள் வரிப்படத்தெலாம் எல்லாம் செய்யப்படுது. கருணாநிதி அப்பா விட்டு சத்தம், முத்துவேலர் காசோ முத்துவேலரோட தாத்தா விட்டு காசுலேயே அதிகமான எல்லாம் மக்களின் வரி பணம், மக்கள் கொடுக்கக்கூடிய பணம். அப்போ தமிழ்நாடு அரசுன்னு பேர போடு இந்த நிலத்தில் அடையாளம் இல்லாது அங்கீகாரம் இல்லாது மறைக்கப்பட்ட தியாகிகள் இருக்கிறாங்க, மொழிப்போர் தியாகிகள் இருக்கிறாங்க, இந்த நாட்டு விடுதலைக்காக பாடுபட்ட தியாகிகள் இருக்கிறாங்க, இல்லை போராட்ட காலத்தில் இருந்த தியாகிகள் இருக்கிறாங்க, இல்லை அறிஞர் பெருமக்கள் கலைச்சேவை பண்ணாங்க, இப்படி எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் இதை ஒட்டி வந்து சீமான் அவர்கள் பேசுவது, நான் வந்தால் உடைச்சிருவேன், அடிச்சு எல்லாத்தையும் நொறுக்கிடுவேன் அப்படின்னு பேசுறது வந்து வன்முறை இல்லையா அப்படின்ற கேள்வி வருது. இல்லை வன்முறை இல்லை, நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர்றப்ப அதிகார வலிமையை கொண்டு இருக்கோம், அதிகார வலிமையை கொண்டு எப்படி நீக்கணுமோ நீக்குவோம். கருணாநிதியும் பேர் இருக்கா, வேண்டாம் நீக்கி விடு, அஞ்சுவத்தமான பேர் இருக்கா, நீக்கி விடு, தேவையில்லை. ஒரு அரசு என்ன செய்யுமோ அதை செய்வோம். ஒரு கட்டுமானம் வந்து முறைகேடாக கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு அரசு என்ன பண்ணோம்னா அதை புல்டோசர் வச்சு இடிக்கும். அது வன்முறை இல்லை, அது அரசோட ஒரு நிர்வாக முடிவு, நிர்வாக செயல்பாடு. அதே போல் செய்வோம், அவ்வளோதான். நன்றி, வணக்கம். நன்றி.